ஐயோ கெடுத்து விட்டோமே, நம் பேரில் குற்றம் அல்லால் அந்த நாரணர் பேரிலே குற்றமில்லை, தம்பேரில் குற்றம் அல்லால் அந்த சுவாமி பேரிலே ஒரு எள்ளளவும் குறையே கிடையாது. ஏன்னா அவர் வந்த அன்னைக்கு சொன்னார், நாம தான் கேட்கல. என்ன செய்கிறது இதற்கு? இருந்தாலும் நமக்கு தலைவனாக யாமியக்காரனாக நம்ம இந்த உலகத்துக்கு கூட்டி வந்தானே நாரத முனிவன், அவனிடத்துல போய் இதை நம்ம முறையிட்டு பார்ப்போம் என்று பேய்கள் எல்லாம் கூடி நாரதரை கண்டு, ஐயா, இந்த வையகத்திலே வைகுண்டம் என்று ஒருவர் வந்து எங்களை எல்லாம் அழித்து மக்களுக்கு ஒரு குடையின் கீழ் வாழ்வு கொடுப்பதற்காக மனு போல வந்திருக்கிறார். பேரை கேட்டால் வைகுண்டம் என்கிறார். துரத்தனமாக எங்களை எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து விரட்டுகிறார், அடிக்கிறார். அந்த பாடுகளை எல்லாம் தங்களிடத்திலே சொல்வதற்காக நாங்கள் வந்தோம் என்றார்கள். நாரதர் சொல்லுவார், பேய்களே, வைகுண்டர் வைகுண்டர் வல்லாத்தான் வைகுண்டம் இந்த வையகத்திலே வந்தால் எங்களுக்கு கூட இந்த உலகத்திலே இனி அதிகாரம் இல்லை என்று போகிறது. சிவபரன் முதலாய் சிந்தை பகர வேண்டும். சக்தி சிவன் வரையிலும் ஆண்டாறு கோல் இறந்தாயிலும் மறுத்தலும்ப வேண்டும். பொல்லாப்ப சாதுகளே, உங்களுக்கு கொன்றுவதற்கு விதி வந்துவிட்டது. நீங்க புத்தி கட்டு போனீங்களே. ஐயா அடிக்கடி சொல்லுவார் உபதேசத்துல, புத்தி கட்ட மக்களனி சத்து கட்டு போனீங்களே. புத்தியோட வாழணும். அந்த புத்தியை நீங்க நல்ல வழிக்கு பயன்படுத்தலன்னா உங்க வாழ்க்கை நரகமாகிடும். எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பலன் கிடையாது. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அதனால நீங்கள் பயன்பெற மாட்டீர்கள். எவ்வளவுதான் கல்வி அறிந்தாலும் கூட புத்தி கட்டால் மக்கா நீங்க சத்து கட்டு போவீங்க. புத்தியோட வாழுங்கள் அப்படி என்று சொல்லுவார். அதத்தான் இங்க நாரத முனிவர் சொல்லுகிறார், புத்தி கட்ட சொல்லாப்பி சாசுகளே, உங்களுக்கு பொந்துவதற்கு விதியாகிவிட்டது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அவரிடத்திலே போய் உங்களுடைய அமைப்பு கணக்கை எடுத்து பார்க்கலாம் வாருங்கள் என்று ஒன்று கூட அங்கு இங்கு நகர்ந்திடாமல் அத்தனை ஒன்றாக திரட்டி எம்பெருமானின் முன்னாலே கொண்டு சேர்த்தார். எம்பெருமான் பார்த்து சொல்வார், நாரதா, நல்லது செய்தார், சந்தோஷம். இல்லாவிட்டா உனக்கும் சிறை தண்டனை கிடைத்திருக்கும். சரி, நான் பேய் கணக்கை எடுத்து வாசிக்க போகிறேன். அதை கேட்டு இந்த பேய்கள் எல்லாம் அங்கங்க ஓடிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக சற்று நேரம் நீ காவல் செய்ய வேண்டும் என்று நாரதருக்கு எடுத்துரைத்து மீண்டும் எம்பெருமான் பேய் கணக்கை எடுத்து வாசிக்கின்றார். பிறந்த நாள் அன்றி முதல் எல்லாம் பேய்களுக்கு இந்த வரங்கனதினால் நீதன் கொடுமை நீளம் எல்லாம் பறந்து சிறப்பு சிதறி குலைந்ததெல்லாம் ஐயா நாராயணரும் வைகுண்டமை பிறந்து நியாய நடுக்கேற்று நாட்டு குற்றம் தீர்த்து ஆகாத்ததெல்லாம் அழித்து நரகிலிட்டு வாகாய் நரக வாயல் தனை பூட்டி நல்லோர்க்கு நாலு வரங்கொடுத்த எழுப்பி கல்லோரே சொல்லொன்றுக்குள் வைகுண்டம் நரகான ஒல்லாரை நரகி போட்டு கதவடைத்து திறந்து பூமிதனிலே பெறாக வந்தவுடன் இறந்ததுதான் பேய்கள் இவர்க்காகாத பேர்களெல்லாம் என்று பேய்களுக்கு ஈந்து வரம் கொடுத்ததென அன்று பேய்கணக்கு வாசித்தாராதியுமே இம்மணியில் சிவசனதில் இந்த வரம் அல்லாது
எம்மணியில் இப்பேய்க்கு எல்லாமோ இல்லை என்றார். உண்டோகான் பேய்க்கு ஒரு மணிதானும் கண்டோ முனியே கணக்குண்டோ சொல்லும் மினி. கேட்டு முனியும் கெஞ்சி வாய் உரைத்து நாட்டுக்கு உடைய நாராயணர் உரைத்தாள். எவர்தான் எதிர்த்து இல்லை என்று சொல்லுவது மூவரும் அங்கே ஒடுங்கி இருக்கையிலே அல்லாமல்லீசன் அழிவாகும் நதியாய் எல்லாம் அவனோடுள்ளது ஏலமே தகனுமே. நீதன் வருவெல்லாம் நேர் முன்னே அறுத்து ஓசை ஒன்றுக்குள்ளே யுகங்கே தனி செய்தி நந்தி கட்ட நிதன் வேறு நாள் வலிய நிறத்து ஒன்று விழிக்குள் யுகம் அளித்து தீர்ப்பு செய்து நல்லோரை எழுப்பி நாடொரு சொல்லுள்ளாள வல்லோராய் நீயும் வரம்பற்ற மாதவமே. ஆனதால் பேய்கள் அன்னி சக்குலம் அனதினால் வான கனலில் மாளும் இக்கரமிதான் என்று முனி உரைக்க ஏற்ற வைகுண்ட முதல் நன்று முனியே நம்பேறு குற்றமில்லை. முன்னுள்ள ஆகம முறை நூல் படியாலே என் நூல் ஒழுங்கில் எழுகிறனி பேயை. மாமுனியே சாட்சி மாயாண்டினி சாட்சி நாமுனியே சாட்சி நல்லவர சாட்சி எல்லோரும் சாட்சி என் பேரில் குற்றமில்லை. எல்லாத்தான் வைகுண்ட மாதவரும் சாட்சி என்று நாராயணரும் எரிக்கருத்தார்வைகளையும் பண்டந்த பார்மீதில் கொண்டாடும் அருள்கள் மிக பார்த்து நாளங்கு தந்தாக்கி கருக்கி விடவென்று கழிவை தலையாட்டி மனுக்கள் அறிய மனுநருளை தனாட்டி கணுக்கள் மிக வாங்க தன்னினை தரமானை. அப்போ அருள் வேறு ஆடும் பெயரு சொல்லும் இப்போது சுவாமி எங்களுக்குத்தான் எரித்து அணியே அரசால சாதி ஒன்றுதான் எடுத்து கொல்லொன்றுக்குள்ளால சுவாமி வரங்கள் வெற்றி கொல்லென்று எங்களையும் கொல்ல துணிந்தீரே என்று எல்லாம் எண்ணி எண்ணீதான் அழுது அன்று அழுது அவர் வரங்கள் வைக்கலுற்றார். காந்தல் இடியும் கனத்த வலி சக்கரம் சூழ்ந்து குத்தல் கண்டு சுருண்டு மிக பேய்கள் ஐயோ சுவாமி அடியார்க்கு தந்தவரும் வையோர் அறியே வைக்கிறோம் என்று உரைத்தார். உடனே வைகுண்ட உச்ச நாராயணரும் திடமுடனே பேயோடி உரைக்கிறாட்சிமானும் அணியில்லா பேயே அன்று தந்தம் வரத்தில் ஒரு மணி இருக்குதானால் மாறி என்னோடுரையும். அப்போது பேய்கள் எல்லோரும் தனது இப்போது நாளிகையும் இல்லை மணி நேரம் அதுவும் உம்முடைய தருமம் உண்டதினால் எங்களையும் தம்முடைய கருணை உண்டால் பிழை போங்கான் என்று பேய் உரைக்க எம்பெருமாயதுரைப்பார். அன்று நான் உரைத்தேன் 3 மாதம் வரை பார்த்து இருந்தேனே
பசாசுகளே உங்களுக்காய் காத்து இருந்தேனே ஆண்டொன்றோர் காலம் வரையும். என் பேரில் குற்றமில்லை என்று மிக சாட்சி வைத்து உன் பேரில் குற்றமாதான் ஒடுக்குகிறேன் உங்களையும் என்று பெயோடு இப்போ வரமையும் என்றார். அன்று எல்லாரும் வெளிந்துதான் பாடி என்ன முறை சொல்லி இப்போ வரம் வைக்கவென்று வண்ண பொருளே வகையாக சொல்லும் என்றார். அந்த பொழுதில் ஐயா நாராயணரும் இந்த பொழுதில் இம்மணியின் இறங்கதில் ஐயாவும் அங்கு ஆகமத்தை தான் பார்த்து கைவாய்த்ததென்று கழிவோடுரை பகர்வார். திட்டிச்ச ஐயானை சேர்ந்த வாரங்கள் வைத்து விட்டிருந்த சவு விளை சங்கிலிகள் தானும் வைத்து மலையேறி ஒக்க மாண்டு போவமெனவே இலையாய் பலகையிலே விரித்தடியும் சத்தியமாய் ஐயா உரைத்த ஆணை தவறாமல் மெய்யாக பெய்கள் வரும் விளம்பி வைத்ததம் மானை. ஐயானை ஐயானை திட்டீச்ச ஐயானை மெய்யானை எங்கள் மிக்க வரங்கள் வைத்தோம். அந்த பிழை சாவி சங்கிலிகளானவும் எந்த குலம் முழுது இப்போ வாரமும் வைத்து ஐயானை நாங்கள் அருமலைகள் தானேறி மெய்யாக அக்கினியை விழுந்து சத்து போவோம் என சொல்லி பெயெல்லாம் சுத்தவராத்தனையும் பல்லுயிரும் அறிய படித்து வர வைத்ததுவே. வைத்த உடனே வைகுண்டர் முறைப்படியே மெய்த்த புகழ் சான்றோர் மெய்வாயும் கையாலும் ஆகாத்ததெல்லாம் அழித்திடுவார் எனவே மகாதம் நியாய வழிபடியே வானால் மருகி வாதை வரம் வைத்தவுடன் சாணான் ஒரு வீரலா சற்றே தொட வைத்தனரே. தொட்டிடவே பேயும் சுற்று மதினருளும் பட்டு விழுந்தார் போல் பகறியேதான் விழுந்தார். உடனே மனுவழியில் உடைய குலஜனங்கள் படபடன தூக்கி பதங்கோரி விட்டிடவே அயதீதிந்தார் போல் அந்த நருள் மொழிக்கும் செய்திதனை எல்லாம் தீமை நருள் அறியும் கண்டு கொண்டாடி காரணத்தின் நியாயம் என்று மன்றுவதினாலும் கண்டு மகிழ்ந்திருந்தார். படியே பேய்கள் எல்லா வரங்கள் வைத்து அப்படியே பேய்கள் அருமலை போய் மாண்டனரே. மலையில் பேய் வந்து மாண்ட செய்தி தானறிய இலையில் ஆடிட்ட இடையர் மிக கண்டுளறி ஐயோ பேய் மலையில் அலறிகாரிவதுதான் மெய்யாக கண்டு மிக பதறிது எங்கள் மனம். அழுது முறையிட்டு பேய் அக்கினியில் சாடுவது முழுதும் மலைகள் முழங்கி கிடுகிடன ஆடு மீற பதறி அம்மலையில் மேயாமல் தடுதுகான் தரையில் சாகும் காஞ்சிமானே என்று இடைய இயம்ப கேட்டம்பெருமாள்
அன்று அருள் அறிய அவர் போதித்த சாட்சி கேட்டு மனு அருள்கள் கட்டி கட்டி இந்த முறை நாட்டுக்கு உடைய நாராயணறிவர்தான் என்று பலரும் இயல்பாய் அறிந்திருந்தார். ஆகமப்படிய பேய்கள் அதினுடன் வரங்கள் வைத்து லோகங்கள் அறிய காட்டி யுகவர சாட்சி நாட்டி வேகத்தில் மந்திரதந்திர விதையெல்லாம் அடக்கவன்று நாகத்தை ஆண்டு வாழும் மலையரசனை வருத்தமே என்று மகாவரன் மனதில் உன்ன விருத்தமாய் மலையில் வாழும் மிருகங்கள் கோபமுற்று குரத்தலை கண்டும் மெத்த துயரமுற்றயர்ந்து மந்திர வருத்தலை செய்து பார்த்து மலைந்தனன் அரசந்தானே. அப்போது எம்பெருமான் நாரதரை பார்த்து சொல்லுவார், நாரதா, பொல்லாத கலியன் பிறந்து இந்த நாட்டிலே வந்த நாள் முதலாக பேய்களையும் ஈன்று அவைகளுக்கு வரமும் கொடுத்து அனுப்பி வைத்தோம். இந்த கலி என்ற நீசன் பிறந்து நீநிலத்திலே வந்து அதன் கொடுமையாலே தேசத்து சிறப்புகள் எல்லாம் ஸ்தானமானங்கள் எல்லாம் பந்தி என்ற வரிசை எல்லாம் அழிந்தது. எனவே அவைகளோடு சேர்ந்து, அதாவது கலி என்ற கொடுமை எத்தனை விதம் உண்டோ அவைகளோடு சேர்ந்து இந்த பேய்களும் மக்களை நிலை தவற செய்கின்றது. எனவே இந்த கலியை அழித்து தர்ம நாட்டை தோற்றுவிப்பதற்காக ஐயா நாராயணனே வைகுண்டமாக இங்கே சமைந்து வந்தோம். நாட்டு குற்றம் தீர்ப்பதற்காக, நியாய நடு கேட்பதற்காக, அப்படி நியாயம் கேட்டு ஆகாததையெல்லாம் அழித்து நரகத்தில் இட்டு வாகாக அந்த நரக வாசலையும் பூட்டி நல்லோருக்கு 4 வரம் கொடுத்து எழுப்பி வல்லோராய் சொல்வொன்றுக்குள்ளாக வைகுண்டமாக இருந்து அரசாள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். எனவே இந்த ஆகாததெல்லாம் இந்த நாட்டுக்கு இனி ஆகாது. அதற்காக வேண்டி நான் 6 வருட தவத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது இந்த பேய்களாகிய இவைகள் செய்கிற அநியாயம் மக்களால் தாங்க முடியவில்லை. எனவே அன்று பேய்களுக்கு கொடுத்த அந்த வரத்தின் பிரகாரம் இந்த நேரத்திலே, இந்த திவசத்திலே பேய்கள் பெற்ற வரத்தின் பிரகாரம் ஒரு மணிதானும், அதாவது ஒரு மணி துளிதானும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவைகளுக்கு விதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா? உண்டோ முனியே, அதற்கு ஒரு கணக்கு உண்டா? நீ சொல்லு அப்படி என்று கேட்டார். அப்ப இந்த நாரதர் சொல்லுவார், ஐயா, நாராயணர் உரைத்தால் யார் அல்லர் என்று மறுக்க முடியும்? ஏனென்றால் இங்கே மூவரும் ஒன்றாக ஒடுங்கி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது நீசன் வலுவெல்லாம் நேர் முன்னே அறுத்து ஓசை ஒன்றுக்குள்ளே யுகங்கேட்க நிச்சயித்து தாங்கள் இப்படி வைகுண்டமாக வந்து நடுத்தீர்ப்பு செய்ய வந்திருக்கின்றீர்கள். நல்லோரை எழுப்பி நாளும் ஒரு சொல்லுக்குள்ளாக ஆள புறந்திருக்கின்றீர்கள். ஆதலால் அந்த பேய்களுக்கு கொடுத்த வரம், அந்த வரத்தின் பிரகாரம் இப்பொழுது அவைகள் வாழுவதற்கு விதி இல்லை.
வான கனவிலே மாளுவதற்குத்தான் அதற்கு காலம் வந்திருக்கிறது சுவாமி. முன்னூல் ஆகம பிரகாரம் அந்த ஒழுங்கிலே பெயர்களை எல்லாம் எரிக்கலாம் என்று நாரதரும் சம்மதித்து விட்டார். ஏன்னா அவர்களுக்கு நான் தலைவனாக கூட்டி வந்தது அவர். எனவே அந்த இடத்தில் ஒரு வார்த்தை கேட்டார் எம்பெருமான். அதற்கும் எம்பெருமானுடைய கருத்துக்கு நாரத முனிவர் சம்மதித்து விட்டார். அப்பொழுது இதுவரையிலும் நடந்தது தெய்வீகமாக நடக்கிறது, மனித கண்ணுக்கு தெரியாது. இந்த சம்பவம் மனித காதுகளுக்கு எட்டல்ல. ஆனா தேவர்களுக்கெல்ல பேயினுடைய தொல்லை நம் போன்ற மனிதர்களுக்குத்தான். எனவே அந்த பேய் அழிவதை இந்த மக்கள் காண வேண்டும். எனவே அந்த திருவிளையாடலை ஐயா முறையாக நடத்துகிறார்கள். இதற்கு முன்னால் அந்த பேய்களை யார் யாரெல்லாம் கொண்டாடி வந்திருப்பார்களோ அவர்கள் பேரிலே அந்த பேய்களை தாக்குகிறார். அங்கு வந்திருந்த அந்த மனு நறுக்கள் எழுந்து நான் இன்ன பேய் வந்திருக்கிறேன் என்று ஊர் பேர் சொல்லி ஆடுகிறது. அப்ப மக்கள் எல்லாம் இதை பார்க்கிறார்கள். அப்ப அந்த பேய்களிடத்திலே எம்பெருமான் நேரடியாக கேட்கின்றார். அவைகள் சொல்லுகிறது, சுவாமி இப்பொழுது எங்களை எல்லாம் எரித்து தனியே அரசால சாதி ஒன்று எடுத்து சொல் ஒன்றுக்குள்ளாக சுவாமி வரங்கள் பெற்று ஆளுவதற்கு வந்திருக்கின்றீர்கள். அதனால் எங்களை கொல்லவென்று துணிந்தீர்களோ என்று அவைகளெல்லாம் அழுது. அப்படி அழுகிற போது அணியில்லா பேயே, அன்று வந்த வரத்தில் ஒரு மணி இருக்குதானாலும் என்னோடு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு பயன்படும்படியாக தருகின்றேன். அப்ப அவைகள் சொல்லுகிறது, இல்லை மணி நேரமதும் சுவாமி உம்முடைய கருணை உண்டால் பிழைப்போம் என்றார்கள். பேய்பிசாசுகளே, அந்த கருணைக்குத்தான் முதலாவது 10 மாதங்கள் உங்களுக்கு நான் போதித்தேன். மீண்டும் 5 வருடங்கள் தவம் இருந்தேன். இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உங்களுக்கு சில காலம் 13 மாதம் வரை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதையெல்லாம் கேட்காமல் இத்தனை காலம், அதாவது சுமார் ஒரு 7 வருடத்துக்கு மேல் நீ சொல்லலாம், அந்த அளவுக்கு நீங்கள் சட்டம் மீறி நடந்திருக்கின்றீர்கள். அந்த குற்றத்திற்காக உங்களை நான் புறமாய மலையிலே கொண்டு எரிக்கப் போகிறேன். எனவே நீங்கள் அன்று ஈஸ்வரன் முன்பிலே, அதாவது கைலையிலே நீங்கள் பெற்ற வரத்தை எல்லாம் என் முன்னாலே இப்பொழுது எடுத்து வைக்க வேண்டும் என்றார். சுவாமி என்ன சொல்லி நாங்கள் அந்த வரத்தை வைக்க? நீங்கள் என் பேரிலே ஒரு ஆணையிட்டால் போதும். நீங்கள் பெற்ற வரங்களையும் சொல்லி என் பேரிலே ஆணை வைத்து நாங்கள் புறமாய மலையிலே போய் எரிந்து கரிந்து இறந்து போகிறோம் என்று சத்தியம் வைத்தால் போதும் என்றார். அப்ப சொல்லுகிறது, ஐயானை ஐயானை சிட்டிச்ச ஐயானை, நீங்கள் அன்று தந்த கொல்லச்சா சங்கிலி, கொண்டவரை தான் எழுப்பும் வெள்ளப்பிழ சங்கிலி, காந்தலிடி, கனத்தவனு சக்கரம், சூழ்ந்து குத்துதல், மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள், இது முதலாக அன்று பெற்ற வரங்களை எல்லாம் ஐயா முன்னாலே எடுத்து வைத்தோம். இது சத்தியம். நாங்கள் இனி புறமாய மலையிலே போய் மாண்டு போகிறோம் என்று வர வைக்க சொன்னார். அப்படி அவர்கள் ஐயா முன்னாலே அடித்து சத்தியம் செய்தது. ஆடிக்கொண்டிருந்த மனு நரிகள் பொத்து பொத்து கீழே விழுந்தார்கள். காரணம், அதில் இருந்த பேய்கள் எல்லாம் அவர்களை விட்டு வாங்கிவிட்டது. இந்த சொந்த பந்தங்கள் இந்த ஆளுகளை எடுத்து வைத்து ஆசுவாசப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் நாட்டு மக்கள் கண்ணாலே பார்த்து ஐயா பேய்களை எல்லாம் விரட்டிவிட்டார், மலையிலே கொண்டு எரித்து விட்டார் என்று சொன்னார்கள். அதுல சில அறகுறைகள் எல்லாம், ஆமா இது எல்லாரும் செய்யக்கூடியதானே, இவரு வந்து விசேஷமா செய்தாரு, இன்னும் 10 நாள் கழிச்சு திரும்பி வரப்போகுது, தூக்கி போட்டு ஆட்டத்தான் போகுது, அப்படி என்று நம்பிக்கை இல்லாது இருந்தார்கள். இப்படி சொல்லி நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஐயா ஒரு திருவிளையாடலை அற்புதமாக நடத்துகிறார். சற்று நேரத்திலே நிறைய ஆயிடையர்கள் அங்கே வந்தார்கள். யாரப்பா நீங்கள்? ஐயா, நாங்கள் வடக்கே புறமாய மலையிலே ஆடித்து வயிறு வளர்த்து வருகின்ற ஆயுதையர்கள்
உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, இப்பொழுது இங்கிருந்து நிறைய பேய்கள் கும்பல் கும்பலாக அங்கே வருவதும், அது அழுது கொண்டு அலறிக்கொண்டு மலை உச்சியிலே ஏறுவதும், அப்பாலே வளர்ந்திருக்கிற அக்கினியிலே சாடுவதும், கரிந்து வயிறு வெடித்து சாகிறதும், அதனால ஏற்படுகின்ற ஓட்டையினாலே எங்க ஆடுகள் ஒன்று கூட நிம்மதியா நின்று மேயுதில்ல சாமி. தரகுப்பற அங்க அங்க துள்ளி சாடுது. அந்த ஆடுகளுக்கு கால்களுக்கு கொல்லாப்பு வந்துடக்கூடாது பகவானே, எங்க பிழைப்பே அதுதான் அப்படி என்றார்கள். அப்படியாப்பா, உங்களுக்கு எந்த ஒரு குறை ஏற்படாது, உங்க ஆடுகளுக்கு எந்த கொல்லாப்புமே வராது, நீங்க தைரியமாக போங்க. பேயெல்லாம் கரிந்து விட்டதா? ஆமா சாமி, அக்கினியில விழுந்து கரிந்து செத்து இறந்து விட்டார்கள். சரி சரி போய் வாருங்க அப்படி என்றார். இங்க கால் வேக்காடு அரை வேக்காடு இல்லையா? ஐயா சொன்ன அந்த சொல்ல மதிக்காமலும் நம்பாமலும் இந்த ஆயிடையர்கள் எல்லாம் இதை சொன்ன உடனே அவங்க மனதுல கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகமும் போய்விட்டது. உண்மையிலேயே ஐயா பேய்களை குறமாய மடையிலே எரித்து நீக்கி விட்டார் என்று முழு நம்பிக்கை கொண்டார்கள். இந்த மக்களுக்கு மனதை அலக்களித்துக் கொண்டிருந்தது இரண்டே விஷயங்கள் தான். ஒன்று பேய் விசாதுகள், இன்னொன்று மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள். மனம் ஒன்றுபடாவிட்டால், மனம் உறுதிபடாவிட்டால் இந்த வையகத்து கலியை அழிக்க முடியாது. எனவே மனம் ஒன்றுபட வேண்டும் என்றால் மனத்திலே அலக்கழிவுகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த பேய் விசாதிகளை எரிக்க வேண்டும், மாந்திர தந்திர வைத்திய வாகனங்களை ஒழிக்க வேண்டும் என்று ஐயா திருவுள்ளம் கொண்டுதான் இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நடத்துகிறார். அதிலே ஒன்று பேய்கள் ஒழிந்தது. அடுத்தபடியாக மந்திர தந்திர வைத்திய வாகனங்களினுடைய வலிவு மாற வேண்டும். எனவே மலையரசர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரவாதிகளை எல்லாம் வரவழைத்து அதையும் ஒழிக்க வேண்டும் என்று எம்பெருமான் திட்டமிடுகின்றார். அதனால் அந்த மலையரசர்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை ஐயா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். மந்திர தந்திர மமுனிவங்கள் எந்தை செய்யும் மாய்மால விதையடக்க வேண்டும் என்று நினைத்த உடனே நெடும் மலையில் தன் வாழும் அனத்தமிழ் மிருகம் ஆனை பூலி தடுவார் கடிகி கரடி கனத்த மந்தி குரங்கும் முடுகி எழுந்து மூச்சு விட்ட விரைவாய் எழுந்து சென்று மலையில் வாழும் கூறி தொழில்கடிய குந்தரகங்களையும் இரட்டத்தோடு கதிகான் மிருகோமீக கூடி அதட்டு பொறுக்காமல் வந்த மறையரச ஓமம் தனை வளர்த்து ஒரு கோடி புச்சொழிந்து அமாரி எனவே அச்சரங்கள் தான் எழுதி புவன வழி சக்கரங்கள் பீடம் அதில் நிறுத்தி நமனை அழைக்கும் நல்ல வழி சக்கரமும் சத்தி நிறுத்தி சதா கோடி விடம் இட்டு சுத்தி வர ஓமா சுழலக்காரல் எழுப்பி வேண்டும் படைப்பு விதம் விதமாய் தான் படைத்து மலையரசன் குரலிகளை தான் வருத்த தேவித்தான் மூன்றில் நாளாக மந்திரங்கள் ஓவித்து பார்த்தான் குரலிகள் தன் பேரில் சற்றும் பலியாமல் கடைத்து மந்திரத்தோனும் கற்ற தொழிலும் கருவும் கலை கலைந்து என்ன விதமோ என்று